என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days-யும் நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. டாபிக்கோட இன்ட்ரோ முடிச்சுட்டு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக், இதுக்கு முன்னாடி 5 வீடியோ பார்த்துருப்பீங்க. 5 வீடியோவுமே கிளியரா புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணேன். நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தெளிவாக 3 கான்செப்ட் வீடியோ பார்த்தோம், ஒரு ஸ்கூல் புக் வீடியோ பார்த்தோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸ்கூல் புக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் இல்லாதவங்க, என்னோட மேக்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் புக்கெலாம் தேவையே இல்லை. PDF நம்ம டெலகிராமில் கொடுத்துட்றேன். எல்லா கொஸ்டினுமே எழுதி தான் போட போகிறேன். நீங்கள் இது மாதிரி தமிழ் இங்கிலீஷ் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இருக்காது. அது ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம எந்தெந்ததுக்கு தமிழ் வீடியோக்கும் பிளேலிஸ்ட் இதிலேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு, இந்த சேனல்லையே. பட் அந்த சேனல் போய் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்து நான் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுறேன், இப்போ சடனாக ஒரு ஹால் டிக்கெட் வருதோ, இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம் பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, நான் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் சடனாக எப்போ எடுத்துக்கலாம்னா, கரெக்டாக நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கே வந்துடும். நான் இப்போ போடுறேன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும். ஸோ சில பேர் கான்டாக்ட்லாம் என்கிட்ட கிடையாது இல்லைங்களா, நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறேன். 1 2 3 அப்படின்னு போட்டு நம்ம யூடியூப் சேனல் நேமில் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஆள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்னா கரெக்டாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை லிங்க் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பின்னாடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்பர் சீரிஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் நம்பர் சீரிஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் அது தெரியும் எல்லாருக்கும். சரிங்களா? நம்பர் சீரிஸ்னா என்ன? நம்பர் சீரிஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? எண் தொடர்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 2 கேட்டகரி இருக்குது. எண் தொடர் அப்படின்ன உடனே நம்ம டேரெக்டாக எங்கே வந்துடக்கூடாது, ரீசனிங்க்கு வந்துடக்கூடாது. ஒரு பார்ட் ரீசனிங்கில் இருக்கும் எண் தொடரில். சரிங்களா? இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்டி, நாட் ரீசனிங்.
நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஆப்டிடியூட்ல நம்பர் சீரிஸ் பார்க்க போகிறோம். சரி, ஆப்டிடியூட்ல அப்போ எத்தனை டைப் ஆஃப் நம்பர் சீரிஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைப் 1 by 1 உள்ளே போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிடியூடை பொறுத்தவரை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸில் 5 டைப் இருக்குது. ஒன்று ஒன்றா எழுதுறேன், ஃபஸ்ட்டு எழுதுங்க, ஒன்று நான் மீனிங் சொல்கிறேன் எடுத்து. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஏபி அண்ட் ஜிபி அப்படின்னு டேரெக்டாகவே படிச்சிருவீங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்னு சொன்னால் சில பேருக்கு தெரியும், நம்பர் சீரிஸ்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா ரீசன் என்னன்னா அந்த 2 தான் அடிக்கடி பார்த்துருப்போம். மொத்தம் 5 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு, அடுத்து இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர், அது கொடுத்துள்ள தொடர், கொடுக்கப்பட்டுள்ள தொடர் ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிவன் சீரீஸ். இங்கிலீஷில் இதுக்கு பேர் கிவன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிவன் சீரீஸ். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏபி, அதுதான் என்ன சொல்லுவீங்க கூட்டுத்தொடர், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இங்கிலீஷில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க, கூட்டுத்தொடர் ஏபி. மூணாவது ஜிபி, பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடருக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஜிபி சரிங்களா. ஏபி அண்ட் ஜிபி. ஸோ இதுக்கு மேலேயும் தொடர்கள் இருக்கா அப்படின்னா இருக்கு, 2 தொடர் இருக்கு இன்னும். இந்த ரெண்டுமே இதை முடிச்சுட்டு சொல்றேன். இதுல வெயிட்டேஜ் என்னங்கிறது கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிபோனாக்கி அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் புக்ல கொடுத்துருக்கோம். ஃபிபோனாக்கி தொடர், இங்கிலீஷ்ல ஃபிபோனாக்கி, FIBONACCI, ஃபிபோனாக்கி சீரிஸ் இதுக்கு பேர் சரிங்களா. ஷார்ட்டா வந்து FP, ஃபிபோனாக்கி ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. 5வது சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக், தமிழ்ல இசைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இசைத்தொடர். இசைத்தொடரை பொறுத்தவரை ஹார்மோனிக் ப்ராக்ரஷன், இங்கிலீஷ்ல ஹார்மோனிக். இப்போ இந்த ஹார்மோனிக் அதிகமாக கேட்கறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்குறாங்க. இந்த ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல ரிப்பீட்டட் கொஸ்டின். நமக்கு பெருசாக கேட்கறது இல்லை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்குறாங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இவ்வளோதான் பேட்டர்ன்ஸே. நமக்கு 5 பேட்டர்ன் தான், ஃபர்ஸ்ட் 5 நேம் எழுதிக்கணும். இப்போ இன்னைக்கு இதில் எவ்வளோ முடிக்க போகிறோங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இந்த 5 கான்செப்ட் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 3 வீடியோ வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்ஸ் பாதி கொஸ்டின் உள்ளே கொடுத்துட்டேன் உங்களுக்கு இதில் சரிங்களா. அது போக எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்கூல் புக்கை நான் உங்களுக்கு PDF கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ், அதுக்கு அடுத்த கிளாஸில் PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுவுமே நம்ம 5 கிளாஸில் முடிக்கிறோம் சரிங்களா. இப்போது இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்பர்ஸில் ஆப்டி பார்ட். இது ஆப்டியை முடிச்சதுக்கப்புறம் ரீசனிங் பார்ட் இருக்குல்ல, ரீசனிங்கில் ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டு 5வது நம்பர் என்ன, அதான் நம்பர் சீரிஸ். அடுத்து மிஸ்ஸிங் நம்பர், எந்த எண் விடுபட்ட எண்ணை காண்க அந்த மாதிரி. அடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு 9 நம்பர் இருக்கும், அதில் 8 நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் இருக்காது, அப்படி இருக்குங்களா மிஸ்ஸிங் நம்பர் அதுவுமே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் சிஸ்டம் முடிச்சிட்டோம், 5 வீடியோ, நம்பர் சீரிஸ் 5 வீடியோ சரிங்களா. ரீசனிங்கில் நம்பர் சீரிஸை பொறுத்தவரை மொத்தம் ஒரு 100 சீரிஸ் வச்சுருக்கேன். ஒரு கிளாஸில் உங்களுக்கு எப்படிலாம் யோசிக்கணும்னு சொல்லுவேன். ரீசனிங்கை அப்படி தான் படிக்கணும். மொத்தம் ஒரு 15 ஆங்கிளில் யோசிக்கணும். இந்த 15 ஆங்கிள் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிடுவீங்க. நமக்கு தெரிஞ்சதே 2 ஆங்கிள்னா மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு தெரியலன்னு விட்டுருவோம். அப்போது ரீசனிங்கை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் யோசிக்கணுன்றதை மைண்டில் எடுத்துக்கணும். இதான் ரீசனிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஹவு மெனி வேஸ் டு அப்ரோச், அவ்வளோதான். அந்த ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரீசனிங் ஈஸி சரிங்களா. அப்போ ரீசனிங்கில் அது ஏன் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களை யோசிக்க வைப்பாங்க. அந்த கொஸ்டின் 5 நிமிஷம் நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு 2 வழி தான் தெரியுதுன்னா 3வது வழியை யோசிக்கவே டைம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், நம்ம 10 வழியும் நம்ம பார்த்துருவோம். அப்போ 10 வழியை ஒரு வழி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு 1 நிமிஷம் இல்லை 1 செகண்ட், மிஞ்சி போனால் 5 செகண்ட் வச்சுக்கோங்களேன். ப்ளஸில் இருக்கா கூட்டி பாருங்க, ப்ளஸில் இல்லையா அடுத்து மைனஸ், பெருக்குங்க, வகுத்து பாருங்க, கூட்டி பெருக்குங்க, இப்படி ஒரு 10 வே இருக்கு. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன வேலாம் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்துருவோம். மொத்தமாக ஒரு 15 வே. இதை பார்த்துட்டீங்கன்னா ரீசனிங் ஈஸி ஆகிட போகுது. ஸோ அதுதான் ரீசனிங்கில் உள்ள ப்ராப்ளமே. சில பேர் ரீசனிங் தானே, ஒரு கொஸ்டின் கூட்டி பார்த்தா வந்துடும், ஒரு கொஸ்டின் பெருக்கி பார்த்தா வந்துடும். ஆனால் என்ன பண்ணால் கரெக்டாக நமக்கு கேட்குற கொஸ்டின் வரும்னு தெரியாது. 2 ஆங்கிள் யோசிப்போம், 3வது ஆங்கிள் யோசிப்போம், 4வது ஆங்கிள் தெரிஞ்சால் தானே யோசிப்போம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தெரிஞ்ச வழியில் ஈஸியாக போயிடுவீங்க, தெரியாத வழியை கண்டுபிடிக்க தான் டைம் ஆகும். ஆனால் அப்படி ஒரு வழி தெரிஞ்சிருந்தா சுற்றி கூட போயிடலாம்ல, புரியுதா. 1 கிலோமீட்டரில் ஒரு இடத்த ரீச் ஆகலாம், 2 கிலோமீட்டர்லையும் அதே இடத்த ரீச் ஆகலாம், 3 கிலோமீட்டர் சுற்றி போய் அந்த இடத்த ரீச் ஆகலாம். ஆனால் 3 வழியும் தெரிஞ்சாதான் ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி போக முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதே ஒரு வழினா இன்னொரு வழியை தேடுறதுக்கு டைம் ஆகுமா? இதுதான் ரீசனிங். ரீசனபிலிட்டிங்கிறது இவ்வளோதான். நீங்கள் அந்த வழியை தேடுற டைம் தான் உங்களுக்கு டிலே ஆகக்கூடிய டைம். கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்கிறது எல்லாமே
உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிரிட்டிக்கலாக யோசிக்கிறத நான் டே டு டே லைஃப்பில் கொண்டு வந்து நம்ம பார்க்குற விஷயமா சொல்லிடுவேன். அதை நீங்களும் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது அப்படியே எடுத்துக்க சொல்லலை. கரெக்டாக இல்லையா, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா இப்போவே ட்ராப் பண்ணிடுங்க வீடியோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் சொல்லலை, ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிச்சு ஸோ இது இப்படி தான் வருதுன்றது தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நிறையா எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 எக்ஸாமுக்கு மேலே இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக எழுத முடியல. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலராக எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். எழுதினப்போ நான் ஃபீல் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, இந்த 5 சீரீஸை நம்ம பார்க்கணும். இப்போ இதில் கொஸ்டின் ஏரியா எது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? நம்மளோட கொஸ்டின் ஏரியா, டிஎன்பிஎஸ்சிக்கான கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு 80% வினாக்கள். 80%, ஏன் 90 கூட சொல்லலாம். 80% வினா இந்த 2ல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்க 10% எங்கே போச்சு அப்படின்னா, மிச்சம் இருக்க 20% ஒரு 10லேருந்து 15% கொடுக்கப்பட்டுள்ள தொடர் தான், வேற எதுவுமே கிடையாது. 95% முடிஞ்சது. மிச்சம் இருக்கிற ஒரு 5% இந்த ஏரியா கேட்கலாம், 5% இதுக்கான சான்சஸ் கொடுக்கலாம். அதுலேயும் ஃபிபோனாக்கி ஓகே, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது இசைத்தொடருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க. எப்போ? 2011-12. சரிங்களா? ஐ திங்க் 11-12. ஆமாம், 2010. இப்போ இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டினில் குரூப் 1 கொஸ்டினில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 11 to 15 கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டினில் பார்த்தேன். 2011 to 2015 ஒரு டைம் இந்த இசைத்தொடர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சம்மா கேட்கல, தியரியாக கேட்டாங்க. ஓகே, அப்போ தியரிட்டிக்கல் ஃபார்மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுக்கும் மீனிங் இருக்குது. மீனிங்கை சொல்கிறேன். ஒன்றுக்குமே 5 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து அந்தந்த டாபிக், இப்போ கூட்டுத்தொடர் எடுக்கிறோன்னா கூட்டுத்தொடர் உள்ளே வரும்போது அதுக்கான ஃபார்முலா என்ன, டைப் என்ன, ஒவ்வொரு டைப்புக்கு ஒரு கொஸ்டின் அப்படி போய்க்கலாம். இப்போதைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொடர்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பட் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடலாமா? ஒரு பாருங்க, இப்போ கொடுக்கப்பட்டுள்ள தொடர் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஏஎன் ஈக்குவல் டு 2n+1 இது கொஸ்டின். சரிங்களா? இதில் முதல் 2 உறுப்புகளை காண்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். அப்போ எண்ணுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? A1 இஸ் ஈக்குவல் டு 2 × 1 2 + 1 3. A2 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் என்ன வரும்? ஈக்குவல் டு 5. அவ்வளோதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் கிவன் சீரிஸ். அதாவது என்னன்னா சீரீஸை அவங்களே கொடுக்குறாங்க, அதனால தான் அதுக்கு பேர் கிவன் சீரிஸ். அது என்ன சீரீஸ்ன்றது அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபார்முலாலாம் இதுக்கு படிக்க வேணாம், இதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஏன்னா எதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அது கொஸ்டினில் இருக்கும். சரியா? ஆனால் எந்த நம்பர் பண்ணணுன்றது அவங்க கொடுப்பாங்க. முதல் 2 நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல்லை 10வது உறுப்பு என்னன்னு பாருங்க, இந்த தொடரில் இது தொடர், இந்த தொடரில் 10வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிங்க, இப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எந்த நம்பர்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் கொடுக்கப்பட்டுள்ள தொடர். கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, 2 4 சிம்பிளாக இப்போ புரிஞ்சுக்கோங்க. 6 8 10 இது எவ்வளோ கூடிக்கிட்டே போகுது? 2 2ஆக கூடிக்கிட்டே போகுதா? ஒரே நம்பர் கூடிக்கிட்டே போனால் கூட்டுத்தொடர். சிம்பிள், இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? இப்போ 3 6 9ன்னு வருதா? 3 3ஆக கூடிக்கிட்டே போகுது. இப்போ 5 8 11, அப்போ அதுவும் 3 3ஆக கூடுது. 5ல் 3 கூட்டினா 8, 8ல் 3 கூட்டினா 11, 11ல் 3 கூட்டினா 14, 3 3ஆக கூடுதா? அப்போ வாய்ப்பாடுன்னு கிடையாது. இப்போ இதை பார்த்தோன்னே சில பேர் என்ன யோசிப்பாங்க, இது 2வது வாய்ப்பாடு தானே, அடுத்து 3வது வாய்ப்பாடு, அப்போ வாய்ப்பாடு வந்தால் கூட்டுத்தொடரா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் என்ன தெளிவாக சொல்கிறேன், கூட்டணும். வாய்ப்பாடே இல்லை. இப்போ நான் 5 கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11, 11 கூட 3 கூட்டினா 14, இது வாய்ப்பாடு கிடையாது. ஆனால் என்னது இதுக்கு பேர்? கூட்டுத்தொடர். அப்போ கூட்டுத்தொடர்னா என்ன மீனிங்? ஒரே நம்பர் கூடிக்கிட்டே போகணும், அவ்வளோதான். அதுக்கு பேர் ஏபி. என்ன கான்செப்ட்னு தான் சொல்கிறேன், இதுக்குள்ள கொஸ்டின்ஸ் உள்ள பார்ப்போம். சரிங்களா? அப்போ பெருக்கு தொடர்னா என்னவா இருக்கும்னு யோசிங்க. 2 4 2 × 2 4, 4 × 2 எவ்வளோ? 8, 8 × 2 16, 16 × 2 32. அப்போ ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் போகிறப்ப என்ன ஆகணும்? பெருக்கிக்கிட்டே போகணும். இதுக்கு பேர் பெருக்கு தொடர், ஜிபி. கூட்டிக்கிட்டே வந்தால் கூட்டுத்தொடர், பெருக்கிக்கிட்டே போனால் பெருக்கு தொடர். இப்போ இதில் சில பேருக்கு டவுட்டு, அப்போ நான் கூட்டிக்கிட்டே தான் போகணுமா அப்படின்னா கூட்டிக்கிட்டே மட்டும் கிடையாது, கழிச்சுக்கிட்டே வரலாம். எப்படி கூட்டிக்கிட்டே போகிறீங்களோ அப்படியே கழிச்சுக்கிட்டே வரலாம். ஏன்னா 2 கூட +2 கூட்டினா 4, +2 கூட்டினா 6, +2 கூட்டினா 8, இது கூட்டுத்தொடர். அதுவே -2 கூட்டினா 2 - 2 0, -2னா திரும்ப பின்னாடி போகும், -2, இன்னொரு -2 கூட்டினா -4, மைனஸில் போய்கிட்டே இருக்கும். அப்போ கூட்டிக்கிட்டேவும் போகலாம், கழிச்சுக்கிட்டே வரலாம். அதுக்கு பேர் என்னது? கூட்டுத்தொடர். சரிங்களா? பெருக்கு தொடர்னா பெருக்கிக்கிட்டேவும் போகலாம், வகுத்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? இதுக்கு பேர்
ஏன்னா 2ஆல பெருக்குனா உங்களுக்கு 2 4ன்னு போகுது. அதுவே 1/2ஆல பெருக்குனா அது 2ஆல வகுக்கிறதுக்கு சமம் தானே. ஸோ அதையுமே நம்ம பெருக்கு தொடர்ன்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். கொடுக்கப்பட்ட தொடருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 5 கொஸ்டின், அந்த 5ல் 7 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். 7ல் 5 கொஸ்டின் ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படியே எடுக்க போறேன். திரும்ப நம்ம ஸ்கூல் புக் சம் சால்வ் பண்றப்போ ஒரு சில கொஸ்டினை உங்களுக்கு இதாக கொடுப்பேன், ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சர் எந்த கொஸ்டின்ல இருக்கு, எந்த வீடியோல இருக்குன்னு நானே சொல்லிடுவேன். சரிங்களா? நான் சால்வ் பண்ணிடுவேன். முடிஞ்சா திரும்ப திரும்ப சால்வ் பண்ண வேணாமான்னு பார்க்குறேன். நீங்க கரெக்டாக ஃப்ளோவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்க போற ஹோம்ஒர்க்கில் 3 கொஸ்டின் முன்னாடியே பண்ணியிருப்போம். அப்போ நீங்க டேரெக்டாக பார்த்து டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டினே பார்க்க வேணாம், சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் நான் சொல்லும்போது. அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபிபோனாக்கி சீரிஸ்னா என்ன, எஃப்பி. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேம்மா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஸோ இன்னும் போக போக இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை பார்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மேக்ஸை ஈஸியாக சொல்கிறேன். சரிங்களா? யோசிக்கவே வேணாம். ஒரு கொஸ்டினை 5 வேலை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. எனக்கு இது புரியலன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் எப்படி எந்த வேலை புரிய வைக்கணுமோ அந்த வேலையில் புரிய வைக்கிறேன். ஒன்று ஃபார்முலா, இன்னும் ஒன்று ஃபார்முலாவே இல்லாமல் கொண்டு வருவேன். வேற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து இதுக்குள்ள ஆன்சரை கொண்டு வரலாம். பட் அதுக்கான கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பர்சன்டேஜா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4க்குமே ஒரே ஃபார்முலா பண்ணலாம். சிம்பிளுக்கு PNR/100 படிச்சிருப்பீங்கன்னா PNR/100 இல்லாமல் வெறும் பர்சன்டேஜ் வச்சு பண்ணலாம். சரிங்களா? செயின் ரூலை வச்சு பண்ணலாம். அப்படி ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா 3-4 டைப் இருக்கு. எதுவுமே இல்லை, நான் பேப்பர் பேனா கையில் இல்லாமல் எப்படி பண்ணலாம், அதுவும் பண்ண முடியும். இப்போ அந்த 150 நாள் வீடியோ முடிகிறப்போ நான் எல்லா டாபிக்கும் முடிச்சிருப்பேன். அப்போ ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நம்ம பண்றோம். ஒரு 10 நாள் வித்தவுட் பேப்பர் பென்னு, நீங்க டைரக்டா கூட வந்துக்கலாம். சரிங்களா? வித்தவுட் பேப்பர் பென்னு ஒரு 15 கொஸ்டின் நம்ம டாபிக்ல தான். நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டினோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ நான் கொடுப்பேன், நீங்களும் பண்ணணும். நீங்க கொடுங்க, நானும் ஒர்க் அவுட் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணலாம். நான் கொடுக்குற 10 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 150 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஆஃப்லைன்லையோ ஆன்லைன்லையோ, ஆன்லைனில் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அட்மிஷன் கொடுத்துட்றேன். ஆஃப்லைனில் அப்படின்னா 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா ஆஃப்லைனை பொறுத்தவரை ஒரு 50 பேர் தான் உட்காந்து படிக்க முடியும். 50-60 பேர். அப்போ அதில் 50 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 பேர் ஃபீஸை வச்சு தான் நம்ம ரெண்ட்டு, சேலரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த 50 பேர்லையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம், ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் கிடையாது, ஒரு 2 மாதம் 3 மாதம் போகிறப்போ நமக்கு அங்கே லேக் ஆகும். அதான் விஷயம். பட் ஆன்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஆனால் ஓப்பன் சேலஞ்ச் தான். எனக்கு முன்னாடி நிற்கணும், நான் கேட்பேன், ஆன்சர் சொல்லணும். நான் டைம் கொடுக்குறேன். ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறேன். மைண்டில் யோசிங்க, மைண்ட்லேயே பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வில் பவர் வந்துருச்சு அப்படின்னா உங்களை என்னால் ஈஸியாக பாஸ் பண்ண வைக்க முடியும். அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்களாம் கண்டிப்பாக ரிசல்ட் அதை மறந்துடாதீங்க. இந்த டைம் கண்டிப்பாக நீங்களாம் ரிசல்ட்டு, கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த விஷயத்தை பாருங்கள். நம்ம ஜீரோ, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மைண்ட் செட்டே தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வேற வேற பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம், எங்கெங்கேயோ படிச்சிருப்போம். ஆனால் கடைசி எங்கே போய் சேர போகிறோம், எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறோம். அந்த விதத்தில் எல்லாரும் ஒன்று தான். யாரும் ஏத்தமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது, யாரும் கூட இல்லை, கம்மியும் இல்லை. எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா? நாலேஜ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணிக்கிடக்கூடிய விஷயம். சரிங்களா? தகுதி அப்படிங்கிறது வளர்த்துக்கிடக்கூடிய விஷயம். அதை போய் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நான் என் லைஃப்பில் நான் கேள்விப்பட்ட ஒரு சில விஷயங்கள். அது சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காயப்படுத்தும், சில விஷயங்கள் நமக்கு வந்து அனுபவப்படுத்தும். அதில் நான் அனுபவமாக தான் எடுத்திருக்கேன் நிறைய விஷயத்தை. ஏன்னா சில பேர் பேசும்போதே, இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த கிளாஸை இதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு 20 வயசு 22 வயசில் போய் கிளாஸ் எடுக்கும்போது என் கூட கிளாஸ் எடுத்தவங்களாம் 35-40 வயசு, என்னோட 10-15 வயசு கூட. சில பேர் ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லுவாங்க, உன்னோட ஏஜ் தான் என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இப்போ சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ஏஜுக்கும் அனுபவத்துக்கு வித்தியாசம் சம்மந்தமே கிடையாது. நீ வந்து 20 வயசில் படிக்க வருவீங்க, ஒருத்தர் வந்து 10 வருஷமாக படிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வித்தியாசமே இல்லை. ஏன்னா நான் ஃபேக்டில் என் லைஃப்பில் நடந்த விஷயம். ஒருத்தவங்க 35 வயசில் அந்த அனுபவம் இருக்குன்னா அவங்க 25 வயசில் தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க கற்றுக்கிட்ட 10 வருஷம். நான் 5 வயசுலேயே வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். 5 வயசுல உடனே காமெடி பண்ணிடாதீங்க. ஒரு பையனை பிடிச்சி காமெடி பண்ணி வச்சாங்க, 9 மாதத்துல எழுந்து நடந்தான்னு சொல்லி. அந்த மாதிரி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 5th ஸ்டாண்டர்டோ 6th படிக்கும் போதே நமக்கு தெரியல நம்ம பேக்ரவுண்ட் எப்படின்னு. அப்போ நம்ம வெளி உலகத்தை கற்றுக்கிட ஆரம்பிப்போம். அப்போ எப்போ நீங்கள் வெளி உலகத்தை கற்றுக்கிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. 10 வருஷமாக படிக்கிறான், 5 வருஷமாக படிக்கிறான், நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. நான் இப்போ படிக்கிறேன், இந்த வருஷம் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், அவ்வளோதான். இப்போ டார்கெட் பண்ணுறீங்க 6 மாதம், நான் போகிறேன்னா போகிறேன். நீ எத்தனை வருஷம் படித்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை ஒரு போஸ்ட் தானே. மொத்தம் 2000 போஸ்டிங் போடுறான், 3000 போஸ்டிங் போடுறான், 10000 போஸ்டிங் போடுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா 500 போஸ்ட்டை கூட்டுறாங்கிறாங்க. என்ன வேணா பண்ணிட்டு போ. அது அவன் வேலை, உன் வேலையே கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க.
சில பேர் ஒரு டக்குன்னு இன்னைக்கு ஒரு 500 போஸ்ட் கூடி இருக்கு குரூப் 2ல, நாளைக்கு ஒரு 2000 போஸ்ட் கூடுது, என்ன வேணா கூடுது. எனக்கு தேவை ஒரு போஸ்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் போஸ்ட். இது ஏன் டார்கெட். நான் ஒரு விஷயத்துல இறங்கினேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஃபர்ஸ்டா தான் இருக்கும். 5000 போஸ்ட் இருக்கா, நான் 5000 பார்க்க போறது இல்லை. நீ ஒரு போஸ்ட் போட்டாலும் அது எனக்கு தான். நினைங்க, இப்போ நீங்க பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருமே நினைங்க, போட்டி போடுங்க, ஒரு ஹெல்த்தி காம்படிஷனுக்குள்ள வாங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து தோத்தவங்க யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டனை அனுபவிக்க போறது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் நான் தோத்துட்டேன்னா லைஃப்ல ஃபெயிலியர் கிடையாது. நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் எவ்வளவு இருக்குன்ற மேட்ரு. சரிங்களா? ஒருத்தன் எல்லக்கோடு வரைக்கும் போயிட்டு தோத்துட்டான் அப்படின்னா அது தோல்வி கிடையாது. அந்த முயற்சி அடுத்த டார்கெட்ல பின்னாடி வர்றவங்களை விட அவனோட என்ன செய்ய முடியும், ஒரு செர்டைன் லெவலை தாண்டி ஜெயிக்க முடியும். இப்போ வெற்றி அப்படிங்கிறதுக்கும் ஒரு அபரிவிதமான வெற்றிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீ பாஸ் பண்றதுக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இந்த வித்தியாசத்தை காட்டணுன்றேன். ஒருவேளை ஒருத்தன் வந்து இந்த டைம் ஜெயிச்சிட்டான், பிரச்சனையே இல்லை. நீ அவனுக்கு பின்னாடி கிட்ட வர போய் 0.5ல விட்டுட்ட. ஓகே, நான் இவ்வளவு தூரம் வந்து விட்டாலும் தோல்வி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த தோல்வியை நீங்க எங்க காட்டணும்? அடுத்த டைம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ஏன்னா இந்த டைம் பார்டர் வந்துட்டீங்க, ஒரு ஸ்டெப் வச்சா நீ சக்சஸ். அதுக்கு வந்து நீ இன்னும் ஒரு 3 மாசம் கஷ்டப்பட வேணாம்ல. அப்ப அடுத்த 3 மாசம் கஷ்டப்படுறேன்னா உன் பார்டர் எங்க போகணும்? அடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். அந்த ஒரு டார்கெட் அவ்வளவுதான். ஃபிக்ஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பா அடிக்கலாம். சரி, நம்ம இப்போ இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் நம்ம டெலகிராமில் இருந்து நம்பர் எடுத்து சில பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. சில பேர் கேட்டுக்கிட்ட விஷயம், ஏன்னா மார்னிங் காலைல 4 மணிக்கு எழுந்தோடனே வீடியோ பார்க்குறோம், ஒரு சின்ன மோட்டிவேஷனோட இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஆக்சுவலாக மோட்டிவேஷனாக பிடிக்காது. சில பேர் மோட்டிவேஷனால நல்லாவும் டெவலப் ஆகுறாங்க, சில பேர் மோட்டிவேஷனை மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்து வேஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை, மோட்டிவேஷன் தேவையில்லை, என்ன தேவையோ அதை கற்றுக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடர் இதை முதல்ல நம்ம முடிச்சிருவோம் அன்னைக்கு. சரிங்களா? இதை முடிச்சிட்டோம்னா இந்த ஃபிபோனாக்கி இசை தொடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் லாஸ்ட் முடிக்கிறப்போ சொன்னால் ஒரு நாள் சொன்னால் போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான விஷயம், கொஸ்டின் ஏரியாவும் கம்மி. அதனால இதை நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்கிட தேவையில்லை. நமக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் முதல்ல இந்த கொடுக்கப்பட்டுள்ள தொடரை இப்போ முடிப்போம். சரிங்களா? இதை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கவர் ஆயிருது தெளிவாகவே. ப்ளஸ் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் இதை பண்ணிட்டீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடர் இன்னைக்கே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து கூட்டுத்தொடர் ஒரு நாள், நாளைக்கு. அதுக்கு அடுத்த நாள் பெருக்கு தொடர். இதை முடிச்சுட்டு நம்ம ஃபிபோனாக்கி இசை தொடர், ஸ்கூல் புக்கு, பிஒய்க்யூ அது ஒரு 2 நாள், 5 நாளில் முடியும். ஸோ அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சில பேர் டெஸ்ட் சீரிஸ் கேட்டீங்க. சரிங்களா? மேத்துக்கு டெஸ்ட் தனியாகவே கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மேத் டாபிக் போகுது இல்லைங்களா, மேத்துக்கு டெஸ்ட் தனியாகவே கொடுக்குறேன். அதுவுமே நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட் வர பிளான் பண்ணியிருக்கேன். பட் இதை பொறுத்தவரை என்னால் அந்த வீக்லி அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. நான் அது உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வீடியோ முடிக்கணும்ல. நான் இப்போ ஒரு டெஸ்ட்டை டார்கெட் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 மாசத்துல எக்ஸாம் வருதுன்னா டக்குன்னு டார்கெட் பண்ணி டெஸ்ட்டையும் முடிக்கணும், இதையும் முடிக்கணும், அந்த பேர்டன் நமக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ கொடுத்துட்றேன், அதில் எந்த ஒரு டீவியேஷனும் இருக்காது. கரெக்டாக ஒரு சில டாபிக் முடிஞ்சா டெஸ்ட் வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நம்பர் சிஸ்டம் முடியுது, நம்பர் சீரிஸ் முடியுது, ரீசனிங் முடியுது. இது 3 முடிகிறப்போ நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுக்குறேன். அப்போ என்னால் ஒரு 50 கொஸ்டின் கொடுக்க முடியும் நீட்டாக. சரிங்களா? ஏன்னா இந்த 3 ஏரியா இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்பர் சிஸ்டத்தை மட்டும் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் டெஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொடுத்த கொஸ்டினையே திரும்ப கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நேற்று படித்தது மைண்டில் தான் இருக்கும், அப்படியே எழுதிடுவீங்க. பட் அது வேஸ்ட்டு. இப்போ நான் அடுத்த 2-3 டாபிக் நடத்தினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படித்தது மறக்கும், அதை ரீகால் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட்டு, தப்பை திருத்துறதுக்கு தான் டெஸ்ட்டு. நீ படித்து அப்படியே எழுதி பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு கிடையாது. அதை காலையில் படித்து ஈவினிங் நீங்களே எழுதி பார்த்துடலாமே. நான் அசைன்மெண்ட் எழுத போகிறீங்க அந்த மாதிரி அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உடனே படிக்கிறேன், உடனே டெஸ்ட் எழுதுறேன், அது வந்து நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் வேற, நம்ம தப்பை திருத்துறது வேற. நான் அது சொல்கிறேன், ஒரு செர்டைன் பீரியட் வரட்டும். இப்போ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொங்கலுக்கு வச்சிடலாம், அதுக்குள்ளே முடிச்சுட்டு. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பா. ஃபைண்ட் தி 11th and 18th term அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உறுப்பு, என்னென்ன உறுப்பு கேட்குறாங்க? 11வது உறுப்பு, 18வது உறுப்பு கேட்குறாங்க. பாருங்கள், கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் AN. சரிங்களா? அப்புறம் நம்மளுக்கு கேட்குறது A11, A18, 18th term and 11th term. சரிங்களா? இதில் இந்த 11 அப்படிங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். சரியா? 18 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். இப்படி இருக்கும்போது கொஸ்டின்ல 2க்கும் வேற வேற மீனிங் கொடுத்துருக்கா. இங்க பாருங்க, ஆட் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது ஒற்றைப்படை எண். ஆட் நம்பருக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க? n × n + 3. இது ஆட் நம்பர். ஈவன் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, n² + 1. சரிங்களா? இப்போ அதை தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 11 சப்ஸ்டிட் பண்ணால் 11, எண்ணுக்கு பதிலாக 11 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 11 × 11 + 3 எவ்வளோ? 14. இது ஷார்ட்கட் பார்த்துருக்கோமா? ஒரு நம்பரை 11ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1, 4 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 நடுவில் போடணும். 154 ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1க்கு. இதுலேயே செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? 11th term கண்டுபிடிச்சிட்டோம் கொஸ்டின் படி.
18th டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ 18ன்றது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. n ஸ்கொயர் + 1 அப்போ 18 ஸ்கொயர். இதுக்கு தான் இப்போ தான் ஸ்கொயர் படிச்சிருக்கணும்னு சொல்றது. 18 ஸ்கொயர் + 1 324 + 1 எவ்வளோ ஆச்சு? 325. கொஸ்டின் நம்பர் 1 டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கொடுக்கப்பட்டுள்ள தொடர். இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, என்ன தேவைன்னு கேட்டிருப்பாங்க. எத்தனாவது தொடர்? 18th டேர்மா, 11th டேர்மா, 10th டேர்மான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருக்க டேர்ம் ஆடா இருந்தா ஆட் ஃபார்முலா, ஈவனா இருந்தா ஈவன் ஃபார்முலா, அவ்வளவுதான். சரிங்களா? இது பிரிச்சு கொடுத்துருக்கிறதுனால. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஃபைண்ட் தி 5th டேர்ம் ஆஃப் தி கிவன் சீரிஸ். அதாவது 5வது உறுப்பை காண்க. முதல் 5th டேர்ம் இல்ல, 5 டேர்ம்ஸ் தெளிவா பார்க்கணும். 5 டேர்ம்ஸ், முதல் 5 உறுப்புகளை காண்க. அப்போ இங்க 5 உறுப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. F1, F2, F3, F-A-னா அப்ப A1, A2, A3, A4, A5 வர. சரி, இப்போ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொஸ்டின்லயே. இது கொஸ்டின். A1 கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்னோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க? n எப்சிலான் டு n அப்படின்னா n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ELN எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்குமா? ELN 1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1, 2 கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ A3 கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா இங்க பாருங்க, A1 கொஸ்டின்லயே இருக்கு 1, A2வும் கொஸ்டின்லயே இருக்கு 1. இப்போ A3 போட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்க. A3 போட்டா இங்க வந்து 3 - 1 என்ன ஆகும்? A2 டிவைடட் பை 3 - 2 A1 + 3 வருமா? A2 எவ்வளோ அங்க? 1. ஆல்ரெடி A1 A2 இங்க இருக்கு பாத்தீங்களா? இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. A2 1 டிவைடட் பை A1 1 + 3. அப்ப கூட்டுனா 1/4. இது 3வது உறுப்பு. மொத்தம் 5 உறுப்பு கேட்டிருக்காங்களா? இது 3வது. ஓகே, அடுத்து 4வது உறுப்பு பார்க்கலாமா? A4. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இதே மாதிரி தான் கான்செப்ட். இதுதான் A4னா அப்போ இங்க 3னா 2வும் 1 வந்துச்சா? அப்போ 4னா என்ன வரும்? 3யும் A2 + 3ன்னு வரும். கரெக்டா? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ n-க்கு பதிலாக 4 போட்டிருக்கோம். அப்போ 4 - 1னா 3ன்னு வரும். 4 - 2னா 2ன்னு வரும். சரிங்களா? இப்போ A3க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கீங்க? 1/4. ஓகே, 1/4 ஆல்ரெடி இருக்கு. A2 என்னது? இது 1/4 தனியா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 நீங்க மேல இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, இது தனியா இருக்கட்டும். ஓகேவா? கீழே என்ன இருக்கு தனியா? அதை பாருங்க. கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது A2 + 3 தானே? A2வோட வேல்யூ என்ன? 1 தான். அப்போ 1 + 3 அப்படின்னா அது ஒரு 4. அப்போ 4 × 4, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4. அப்போ ஆன்சர் எவ்வளவு வருது? 1/16ன்னு வருதா? ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். கரெக்ட், ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? அடுத்து A5. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டே வாங்க. இப்போ A5 = A4/A3 + 3. சரிங்களா? அப்போ இதில் நம்ம என்னெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம்? A4க்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1/16 கீழே போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இது தனி. இது இல்லாமல் இப்போ தனியாக கீழே என்ன இருக்குது? 1 டிவைடட் பை இந்த A3க்கு நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4. சரிங்களா? A4க்கு 1/16 போட்டாச்சு. இங்கே 1/4 + 3. சரிங்களா? இந்த மாதிரி வருமா ஈக்குவேஷன்? ஸோ இதை சால்வ் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? இந்த 1/16 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க டேர்ம் இருக்கு பாருங்க, 1/4யும் + 3யும். இந்த டேர்மை நம்ம எப்படி பண்ணலாம்? 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 3 12. 12 + 1 டிவைடட் பை 4ன்னு வந்துருமா? அப்போ இது 13/4. அப்போ இந்த இடத்துல 1/16 அப்படியே இருக்கும். இன்ட்டு இங்கே என்ன ஆகும்? இந்த டேர்ம் இதை நான் பக்கத்தில் எழுதிட்டு கீழே மாற்றி எழுதுறேன். ஏன் மாற்றி எழுதுறேன்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த டேர்ம் எப்படி இருக்கு? 1/13/4ன்னு வரும். இங்கே வந்துருக்கு பாருங்க. இப்போ எதுக்கு 13/4ன்னு எழுதிருங்க சைடில். இப்போ 13/4ன்னு வந்தால் மேலே வரும்போது இது வந்து ஏன்னா 1/, தானே? 1/ஐ தலைகீழ எடுத்துறதுன்னா என்ன வரும்? 4/13ன்னு எழுதலாமா? இப்போ இந்த 4ம் இந்த 16ல் 4ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ 4 3 எத்தனை? 52. ஆன்சர் 1/52. இப்போ இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் எடுத்து எழுதுறீங்க. என்ன கேட்டிருக்காங்க? முதல் 5 உறுப்புன்னு கேட்குறாங்களா? ஓகே, அப்போ அதுக்கு ஆன்சர் என்னன்னா முதல் 5 உறுப்பு ஃபர்ஸ்ட் 5 டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, ரெண்டாவது டேர்ம் 1, மூணாவது டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4. நாலாவது டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/16. அஞ்சாவது டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம்? 1/52. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சுதா? பாருங்க, டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். A3
A4 A5 ஏன்னா கொஸ்டின்ல 5 உறுப்பு கேட்டதுனால இந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற கால்குலேஷன் டவுட்டா இருந்தா இதை மட்டும் தனியா எடுத்து இங்க பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 பைன்னு வரும்போது டினாமினேட்டர்ல இருக்கு, அது மேல வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பின்னம் தலைகீழ ஆகும். சரிங்களா? வந்து கேன்சல் ஆயிரும் அடுத்து. ஓகே, அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 3. இப்போ 2 கொஸ்டின் பண்ணிட்டோம், ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். கிவன் சீரிஸ் கொடுக்கப்பட்டுள்ள தொடரை பத்தி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா an = 5n n+2 இருக்கா, A6ம் A13ம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா கான்செப்ட் தெரியும்ல, ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கூட ஆன்சரை மட்டும் செக் பண்ணுங்க. A6 = 5 × 6 என்னுக்கு பதிலாக 6 போட்டிருக்கோமா, டிவைடட் பை 6 + 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 30/8ன்னு வருமா 6 போட்டா. இப்போ 4வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாமா, 2வது வாய்ப்பால் முதல்ல கேன்சல் பண்ணலாம். 15 2 30, 4 2 8, 15/4. இதோட ஆன்சர் 15/4. இதோட நிப்பாட்டிக்கலாம். பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதோட ஆன்சர் ஓவர். இது A6. A13 சேம் லாஜிக் தான். A13 அப்படின்னா 5 × 13 டிவைடட் பை n+2னா 13 + 2. 5 × 13 65 டிவைடட் பை 13 + 2 15. இப்போ இதை கேன்சல் பண்ணா 3 5 15, 13 5 65. கரெக்டா? 13 5 65 கரெக்ட். அப்போ 13/3. இது ரெண்டுக்கும் ஆன்சர் முடிஞ்சதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சிருச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வர எல்லாரும் கமெண்ட்டையும் ரீட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? இந்த ஒரு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரீட் பண்ணிட்டு தான் வருவேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன தோணுதுன்றத ஒரு கமெண்ட், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு 1 hour வீடியோ பார்க்குறோம், கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் ஒதுக்கலாம். சரிங்களா? எனக்காக நீங்கள் திரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் தான். நான் பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஓகேவா? ஓகே, இதில் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ், இந்த ஆன்சர் ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்களா சால்வ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் நம்பர் 1. இந்த வீடியோவில் ஹோம்ஒர்க் நம்பர் 1 நோட் பண்ணுங்க. சேம் லாஜிக் தான், சிம்பிள் கொஸ்டின். 4ம் 11 சப்ஸ்டியூட் பண்ணி என்னன்னு பார்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. கிவன் சீரிஸ் தானே இது. ஹோம்ஒர்க் நம்பர் 1 ஓகேவா? ஹோம்ஒர்க் நம்பர் 1 முடிச்சிருங்க. அடுத்து ஹோம்ஒர்க் நம்பர் 2 சொல்கிறேன். அதுக்குள்ளே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? ஹோம்ஒர்க் நம்பர் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் நீங்களே சொல்லலாம் ஆன்சர். A8ம் A15ம் கேட்டிருக்காங்களா, சால்வ் பண்ணுங்க. நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி வச்சு கூட சால்வ் பண்ணுங்க. A8ம் A15ம் கேட்டிருக்காங்க. 8ன்றது என்ன கொஸ்டின், என்ன நம்பர்? 8 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவனா? 8 ஈவன் அப்படின்னா ஈவனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஈவனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? n². அப்போ 8² + 1 டிவைடட் பை 8 + 1 9. 8² + 1 எவ்வளோ? 65 டிவைடட் பை 9ன்னு போடலாமா? சாரி, n² - 1. சாரி, n² - 1 ஃபார்முலாவில் 8² - 1 டிவைடட் பை 8 + 1 9. அப்போது 64 - 1/9 வருமா? அப்போ 63/9 கிடைக்குமா? எத்தனை 9? 63. 7 9 63. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A8. A15 என்ன அப்படின்னா, 15ன்றது என்ன நம்பர்? ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பராக இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? n². அதுக்கு தான் நம்பரை எடுத்து எழுதி பண்ணோன்னா தப்பு வராது. அப்படியே பார்த்து எழுதுறப்போ ஒரு சில தப்பு வரதா செய்யும் ஸ்பீடாக பண்ணுறப்போ. இப்போ எடுத்து எழுதியாச்சா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 15² 2 × 15 30 + 1 31. 15² எவ்வளோ? 225 டிவைடட் பை 31. இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 31ன்றது ஒரு பிரைம் நம்பரா? 31 எத்தனை டைம் போட்டால் 225 வரும்? ஏதாவது ஐடியா இருக்கா? சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க, இல்லை அப்படியே நிப்பாட்டிடலாம். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ 7 டைம் போட்டால் 7 3 எவ்வளோ? 21. இது ஒரு 7, 217 தான் வரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 225/31 நிப்பாட்டிக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா அதில்? 2n + 1 2n - 1 கொஸ்டினில் 2n + 1 தான் இருக்கா? கொஸ்டினில் செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த கொஸ்டினுக்கு இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? புக்கு டேட்டா தான், எல்லாமே புக்கில் இருந்து தான் கொடுத்துருக்கேன். சரி, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது ஹோம்ஒர்க் நம்பர் 2.
ஐடியா சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் நம்பர் 2 இது. என்ன ஐடியானா சிஎன் கொஸ்டின் இங்கேயே கொடுத்துட்டாங்க. இல்லை இதை நான் சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் நம்பர் 2 கொடுக்குறேன் இருங்க. இப்போ இதில் சிக்கு பதிலாக முதல் 3 உறுப்பா ஃபர்ஸ்ட் 3 டேர்ம், அப்போது C1 போட்டால் இங்கே என்ன பண்ணும், எண்ணுக்கு பதிலாக 1 1 + 1 2 2 × 1 3 + 1 4 டிவைடட் பை 2 × 1 + 1 3 4 இல்லை 3 2 × 1 2 ஸோ 3 டிவைடட் பை 6. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வருது ஆன்சர், 1 6 6 2 3 6. ஸோ ஆன்சர் 1. இது C1 சரிங்களா. C2 அடுத்து C2க்கு ஆன்சர் என்ன வரும், C2 எண்ணுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 2 + 1 3 2 × 1 2 × 2 4 + 1 5 வருமா, 5/6 கேன்சல் பண்ணீங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு, 5. ஓகேவா. சரி அடுத்து C3 3 3 + 1 4 3 × 2 6 + 1 7 டிவைடட் பை 6. இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும். 1 3 3 2 3 6 1 2 2 2 4 2 × 7 14. ஆன்சர் முடிஞ்சதா. இப்போ முதல் 3 உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், முதல் 3 உறுப்பு 1, 5, 14 சரிங்களா. சரி உங்களுக்கான கொஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, கொஸ்டின் ஹோம்ஒர்க் நம்பர் 2 இதே கொஸ்டின் முதல் 3 உறுப்புகளை காண்க. உங்களுக்கு கொஸ்டின் எழுதிக்கோங்க. Bn = n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சிங்கன்னா இதை ஒரு ஆப்ஷனை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதுக்கான ஆன்சரை பார்த்து 10 செகண்டில் சொல்லுவீங்க. கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சா, பிரில்லியன்னா முன்னாடி கிளாஸ் ஞாபகம் இருந்தா சரிங்களா. ஓகே இப்போ இந்த கொஸ்டின் இவ்வளோ விஷயம் சால்வ் பண்ணோம்ல, இவ்வளோ தூரம் போகணுமானா தேவையே கிடையாது. ஆக்சுவலாக இது என்ன ஃபார்முலா யோசிச்சு பாருங்க, நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. என்ன ஃபார்முலா இது, n ஸ்கொயருக்கு ஃபார்முலா. மொதல் 3 டேர்ம் தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, n ஸ்கொயரில் 1 ஸ்கொயர். ரெண்டாவது டேர்ம் என்னது, 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். மூணாவது டேர்ம் என்னது, 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் எவ்வளோ, 1 4 5 1 4 5 3 ஸ்கொயர் 9 கூட்டினா எவ்வளோ ஆச்சு, 14. இந்த ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிவன் சீரிஸ். ஆனால் நம்ம நம்பர் சிஸ்டம் படித்தது இங்கே யூஸ் ஆகுதா, அதுக்கு தான் நம்பர் சிஸ்டம் படிச்சுட்டு நம்பர் சீரிஸ் வர்றோம். நான் சொல்லுவேன்ல, ஒவ்வொரு டாபிக் படிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த டாபிக் பார்த்துட்டு அந்த டாபிக் போனால் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பார்த்துருந்தோன்னா இது ஒரு ஃபார்முலானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கரெக்டாக. ஆனால் நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு இங்கே வரும்போது என்ன தெரியுது, இது ஒரு ஃபார்முலா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலா, ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அப்போ ஸ்கொயருக்கான ஃபார்முலானா கூடுதல் 1 ஸ்கொயரு 1 + 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயரு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயரு. ஸோ இதுக்கான ஆன்சருக்கான சீரிஸ் தான் இது அப்படின்னு தெரியுது. இப்போ ஒருவேளை கிவன் சீரிஸ்னே தெரியலனா கூட நான் இதை வச்சே ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவேன் ஈஸியாக. ஸோ இதை தான் சொன்னேன். கொஞ்சம் பிரில்லியண்டாக யோசிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எல்லாமே நானே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் சால்வ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7 சப்ஸ்டிட் பண்ணுறீங்களா, ஹோம்ஒர்க் நம்பர் 3 எடுத்துக்கிறீங்களா, பண்ணலாமா, நானே பண்ணிடவா. கொஸ்டின் ஈஸி தான், ஏன்னா இந்த மாடல் கொஸ்டின் பண்ணிட்டோம் ஞாபகம் இருக்கா. இந்த n-1 இந்த இதில் பேஸில் வர்ற கொஸ்டின் வந்து ஒன்று பண்ணிட்டோம்ல, முன்னாடி கொஸ்டின் பண்ணியிருக்கோம். இது ஹோம்ஒர்க் நம்பர் 3 நீங்கள் பண்ணிடுங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கான கொஸ்டினுமே சேர்த்து எழுதி தான் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்லாம் இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது, சிம்பிள். 3rd 4th 5th. அப்போ இந்த இடத்துல F3 கேட்குறாங்க, F4 கேட்குறாங்க, F5 கேட்குறாங்க. இது மூணையும் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் சரிங்களா. ஓகே லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு டைப்பான கொஸ்டின், அதனால தான் இது நானே பண்ணிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா இது நீங்கள் டைம் எடுத்துப்பீங்கன்றதுக்காக கொடுத்தது, இதில் நம்ம டைமே எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா இதில் பாருங்களேன், -1/n இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரியணும். ஒரு வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா அதோட பவரில் என்ன போட்டால் ஆன்சர் என்ன வரும்ன்றது தெரியணும். இப்போ -1 இருக்கா, இந்த என்னோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த என்னோட வேல்யூ ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்ணா இருந்தால் ஆன்சர் என்னவா இருக்கும், ஆன்சர் மைனஸாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். இந்த என்னோட வேல்யூ ஈவன் நம்பராக இருந்தால் ஆன்சர் ப்ளஸ்ஸாக இருக்கும். இது தெரியறதுக்காக தான் இந்த கொஸ்டினே. அதாவது இப்போ -1 இருக்கா, நான் ஒரு சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. -1/1 ஆன்சர் என்னது, -1. இப்போ -1/2 எப்படி எழுதுவீங்க, -1 × -1 2 மைனஸை பெருக்கும்போது என்ன ஆகும், +1 வருமா. -1/3 -1
இன்ட்டு -1 இன்ட்டு -1 2 -1 பெருக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? இந்த இடம் +1 ஆயிரும். இப்போ இது இன்னொரு -1 கூட பெருக்கும் போது ஓவராலாக ஆன்சர் என்ன வருது? -1 வருது. புரியுதா? இதுதான் மீனிங். உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ரீசன் பவரில் ஆட் நம்பராக இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரும், ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸில் வரும், மறுபடியும் ஆட் நம்பர் வந்தால் மைனஸில் வருதா? இது தெரியணும், அவ்வளோதான். சரிங்களா? இங்கே மொதல் 3 உறுப்புன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 3 உறுப்புனா என்னது? எண்ணுக்கு பதிலாக 1 2 3 போட போகிறோம். அப்போ இங்கே பவரில் 1 போட்டால் ஆன்சர் எதில் வரும்? ஃபஸ்ட்டு மைனஸில் வரும். சரிங்களா? பவரில் 2 போட்டால் ஃபஸ்ட்டு மைனஸில் வருதா? பவரில் 1 போட்டால் மைனஸில் வரும், 2 போட்டால் ப்ளஸ்ஸு, மறுபடியும் மைனஸு. இந்த மாதிரி ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதில் எங்கே ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஆப்ஷன் பி இருக்கா? மைனஸு அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் பார்த்துருக்கோம். ஸோ பின்னாடி இருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு மாடல் பார்த்துட்டோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை ஒரே ஃபார்முலாவில் கொடுத்து பார்த்தோம், அது ஒரு மாடல். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை 2ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஆட் நம்பர் தனியாக ஈவன் நம்பர் தனியாக. ஏன் உங்களுக்கு இந்த ஆட் ஈவன் தான் கொடுக்கணுமானா அப்படி கிடையாது. ஒருவேளை பிரைம் காம்போசிட்டும் கொடுக்கலாம்ல. இப்போ 17 18 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டினை வச்சுக்கோங்க, பிரைம் காம்போசிட்னு கொடுக்கலாம். ஏன்னா 17 பிரைம் நம்பர், 18 காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ 2 வேல்யூ கொடுத்துட்டு பிரைம் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா, காம்போசிட் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா, நம்ம எந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு தான் நம்பரோட டைப்ஸ் எல்லாம் படித்தோம். பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன, ஸ்கொயர் நம்பர்னா என்ன, கியூப் நம்பர்னா என்ன, இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. மொத்தம் எத்தனை ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்? ஹோம்ஒர்க் நம்பர் 2, ஹோம்ஒர்க் நம்பர் 3, 3 ஹோம்ஒர்க். கண்டிப்பாக 3 ஹோம்ஒர்க்கான ஆன்சரையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கண்டினியூஸாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலுமே நீங்களும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்ம டைம் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக படிக்கலாம். எப்பயுமே ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு கீ முக்கியம். அதை மட்டும் விட்டுறாதீங்க. மற்ற என்ன வேணால் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், என்னால் ஒன்றுமே முடியலைன்னா கூட 1 ஹவர் புக்கை எடுத்துருங்க. 5 மாதம் இருக்கிறதுனால சொல்கிறேன். புக்கை எடுத்து ஒரு நாள் சும்மாவாவது உட்காந்துருங்க. புக்கை எடுத்துருங்க கையில். ஆனால் ஒரு நாள் டெய்லி புக்கை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது 10 நாளுக்கு அப்புறம் 1 ஹவர் 1.5 மணி நேரமாக மாறும், 2 மணி நேரமாக மாறும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் போது, பிடிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக டைம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு புக்கை தொட்டாலே வெறுப்பாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை கற்றுக்கிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக கடுப்பாக தான் இருக்கும். அதை நம்ம பண்ண தெரியாது, யார்ட்டையா போய் கேட்டு கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா பண்ணும்போதே பாதியில் ஸ்டக் ஆயிரும், நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அது எந்த விஷயத்த லேர்ன் பண்ணாலுமே சரி. அதுவே ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கே அதை பிடிச்சிரும், நமக்கு அதை பற்றி நிறையா தெரியும். ஸோ மற்றவங்க நம்மகிட்ட கேட்டு கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு என்ன இது, ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டை தான் கொண்டு வரணும்னு சொல்கிறேன். கான்ஃபிடென்ட் வந்துட்டா நீ உங்களுக்கு போர் அடிக்காது, 1. இன்னொன்று கான்ஃபிடென்ட் வந்துட்டா உங்களோட ஸ்பீடு மாறும், 2. இன்னொன்று எதையுமே பேஸ் பண்ண முடியும், 3. ஸோ எதனாலுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அந்த 3 தான் வேணும். இந்த 3 இருந்தால் நீங்கள் கிளியர். சரிங்களா? அதனால் 3க்கும் முக்கியம் என்னது? கீ கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியை மட்டும் விடவே விடாதீங்க. கண்டினியூஸாக பண்ணுங்கள். 2024 இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருமே அரசு அதிகாரியாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.